வணக்கம் நண்பர்களே! சினிமா பக்கம் போனா நடிகை லட்சுமி மேனன். அதுவே போலீஸ் பக்கம் போனா கேஸ் ஹீரோயினி. "அடேய்! இந்த மாரி திருப்பம் சினிமால கூட வரலடா" அப்படின்ற மாரி தான் நம்ம லட்சுமி மேனன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்ட்டு பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் எண்டுல வந்து ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனன் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுந்தரபாண்டியன், ரெக்க அந்த மாரி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாண்டிய நாடு நெறைய படம் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. டான்ஸ் ஆடலன்னு சொன்னதுனால டான்ஸும் ஆடி படம்லாம் நடிச்சாங்க. நல்ல நடிகை தான். அவங்க வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொச்சியில வந்து கேரளாவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு பார்ல போயிட்டு பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒருத்தர்கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து சண்டை போட்டு ஒரு பிரச்சனை பண்ணி, இப்போ கேஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ஐடி எம்ப்ளாயி அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாரா என்னன்னு தெர்ல. கார்ல ஏறி போயிருக்காரு பார்லேருந்து. லட்சுமி மேனனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பின்னாடியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கேரளா ட்ரிஃப்ட் மாரி போட்டு அவன பிடித்து, அதுக்கப்புறம் அவன அடித்து கொஞ்சம் கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதனால அது வேற இடத்துலயும் போயிட்டு இறக்கி விட்டுருக்காங்க அந்த ஐடி எம்ப்ளாயிய. அதனால அவன் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாரி ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனனும் இருந்தாங்க. கூட ஒரு 3 பேரு என்ன வந்து கார்ல ஏத்தின்னு வந்து கொஞ்சம் அடிச்சு, மிரட்டி இந்த மாரிலாம் பண்ணி வேற ஒரு ஊர்ல இறக்கி விட்டாங்க. அந்த மாரி கேஸ் குடுத்துருக்காரு அவரு. அதனால அந்த போலீஸுமே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 3 பேர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லட்சுமி மேனன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அந்த மாரி எஸ்கேப் ஆனாங்கன்னு தெரியல. தப்பு பண்ணாதவங்க ஏன் போலீஸ்க்கு பயந்து ஓடி ஒளியணும்? தப்பு பண்ணலன்னா நேரடியா போய் சொல்லியிருக்கலாம். அவங்களே போயிட்டு சரண்டர் ஆயிருக்கலாம்ல. இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு. இங்க தான் ஒரு டவுட்டுமே வருது போலீஸ்க்குமே. இல்ல நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தான். ஏன்னா தப்பு பண்ணலன்னா தைரியமா போயிட்டு நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஏன் மறைந்து இருந்து இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவங்க மேல தப்பு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தோணுது. ஸோ இங்க லட்சுமி மேனன் வந்து ஹைட் அண்ட் சீக் ஆடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு தெரியல. அந்த எஃப்ஐஆர் குடுத்த ஐடி எம்ப்ளாயி வந்து என்னென்ன குற்றச்சாட்டுலாம் அதில சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல், தாக்குதல், மிரட்டல், அசிங்கப்படுத்துதல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. இவங்களுக்கு முன்னாடி வாணி ராணி சீரியலே தோத்துடும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க லட்சுமி மேனன். லட்சுமி மேனன் என்ன சொல்றாங்கன்னா, "இது எல்லாமே போய் எங்க பேர கெடுக்க பார்க்குறாங்க. அவங்க தான் எங்கள மிரட்டுனாங்க. அவங்க தான் பாட்டில்ல எங்கள அடிக்க வந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்போ சொன்னாங்க? இவங்க அரெஸ்ட் பண்ண போய் அப்பவே உடனே வந்து சொல்லியிருந்தா சரி நம்பலாம். இவங்க வந்து ஹைட் அண்ட் சீக் ஆட்டம் மாரி ஒளிஞ்சு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு வக்கீல வச்சு முன்ஜாமீன் வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாரி அவங்க வக்கீல் மூலியமா சொல்றதெல்லாம் நல்லா இல்ல. ஸோ நம்ம லட்சுமி மேனன் வந்து இப்ப ஹீரோயினியா இல்ல வில்லனா அப்படின்ற ஒரு டவுட் தான் எல்லோருக்கும். ஸோ இதனால அவங்க வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாங்கல்ல, இதனால இப்ப அந்த கேரளா ஹைகோர்ட் வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் போலீஸ் வந்து லட்சுமி மேனனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா செப்டம்பர் 17க்கு அப்புறம் என்ன நடக்குமோ, அது வந்து இதுக்கப்புறம் வர தீர்ப்புல தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? லட்சுமி மேனன் பண்றது வந்து கரெக்ட்டா? இல்ல தப்பா? இல்ல அவங்க பிஹேவியர் அப்படிதானா? அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ட கீழ சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒழுக்கமா இருக்கணுங்க. ஏன்னா நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல. இப்போ அரசியல்வாதிகள கூட நெறைய பேர் ஃபாலோ பண்றதில்ல. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு கணிக்கிறதில்ல, அத பார்க்கறதில்ல, அத விட்டுர்றாங்க, இக்னோர் பண்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து நெறைய பேருக்கு வரதில்ல. ஆனா சினிமா வட்டாரங்கள்ல பண்ற எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அந்த நடிகர் இப்படி, அந்த நடிகர் டிவைஸ் பண்ணிட்டாங்க, அந்த நடிகர் இந்த மாரி பண்ணிட்டாங்க, அப்படின்ற நெறைய நியூஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பாப்புலரான ஒரு சினிமா ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால, ஈஸியா போயிட்டு எல்லாருக்கும் அது பரவிடுது நியூஸ்லாம். அதனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒழுக்கமாவும், கட்டுக்கோப்பாவும் இருக்கிறது நல்லது. இப்பலாம் நெறைய ஆக்ட்ரஸ் யாருமே இப்போ இந்த அதாவது எப்படி சொல்றது? ஒரு உரிமை, சுய உரிமைன்ற மாரி எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு. எல்லாருமே அவங்க நெனைச்சத பண்ணலான்ற மாரி நெறைய அது அந்த அந்த டைட்டில் எடுத்துட்டு வந்துட்டு என்னென்னவோ பண்றாங்க. இப்படி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அந்த மாரி. அதெல்லாம் தப்புங்க. ஏன்னா இப்போ நீங்கன்னா சாதாரண ஒரு ஆள்னா, அது நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம். அதுவுமே தப்பு தான். இருந்தாலும் உங்கள பார்த்து யாரும் அந்த அளவுக்கு கெட்டு போக மாட்டாங்க. அப்படியே கெட்டு போனாலும் கம்மியான பேர் தான். ஆனா நீங்க ஒரு உச்சத்துல ரொம்ப உச்சம்னு இல்ல, ஓரளவு பாப்புலேஷன்ல இருக்கீங்கல்ல. நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணி நெறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ ரீசெண்டா அந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா அவங்க மேலயும் போதைப்பொருள் வழக்கு வந்தது. இந்த மாரி நெறைய நடிகர்கள், நடிகைகள்லாம் கொஞ்சம் ஒழுக்கமா, ஒழுங்கா, நல்ல வழியில போற மாரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாடுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசியல்ல வந்து ஊழல் பண்ணி இந்த மாரி நாசம் பண்றாங்கனாக்கா நாட்ட, இவங்க பார்த்தாக்கா சினிமா வட்டாரங்கள்ல அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாட்ட கெடுக்குறாங்க.
ஸோ அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. யாரையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டரு, பெரிய ஆக்ட்ரஸ்ஸு அவங்களே இப்படி பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் என்ன அப்படின்லாம் பண்ணாதீங்க. அது வந்து முற்றிலும் தவறான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து மக்கள் நீங்களும் எல்லாருமே இதை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் எதனா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.